உத்தராசா காட்டுற எந்த பொண்ணுமே வேணாம்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீங்க காட்டுற எந்த பொண்ணு எனக்கு பிடிக்கல. ஓ முறை பொண்ணு விட அழகான பொண்ணு வேணும்னு கேக்குறியே, அந்த பொண்ணு நான் அவ்வளவு அழகா? என்ன அப்படி சொல்லிட்டீங்க? இத பாருங்க. டேய் இத பாத்தியா? இப்ப அடிபட்டு சாக போறான்டா. மேஜர் ஆகாத எந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்க முடியாது தெரியுமில்ல? ஐயோ டாக்டர், இது அவ சின்ன வயசா இருக்கும்போது எடுத்தது. நானே அவளை அப்ப பார்த்ததுதான். அப்பவே இவ்வளவு அழகா இருக்காளே, இப்ப வளர்ந்து எவ்வளவு அழகா இருப்பா. டாக்டர் டாக்டர் அங்க பாருங்க. எல்லாரும் கிட்ட சத்த பிக்சர் போறோம். என்ன இடியட். கண்ணு பண்ண தெரியாம வர. ஐயோ எவ்வளவு அழகா இருக்கு அந்த பொண்ணு. டாக்டர் எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும். டேய் வேறக்கு விழுந்த அடிய பாத்தியா? இந்த உச்சி குடுமி கழுவாத மூஞ்சி வச்சிட்டு உனக்கு அந்த பொண்ணு வேணுமா? எனக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னீங்கல்ல? சொன்னார்ல? சொன்னாரு. எனக்கு அந்த பொண்ணை தான் பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கு ஒரு வழியை பண்ணுங்க. ஐயோ இதுக்கு நான் எம்பிபிஎஸ்ஸே படிச்சிருக்க வேண்டியதில்ல. வாடா வாடா. இவ சாப்பிட்டு வெளியே வரட்டும், இவ பின்னாடியே போய் வீட்டை கண்டுபிடிச்சிருவோம். கம் ஆன் ஃப்ரெண்ட்ஸ். டாக்டர். டேய் என்னது? எச்சி இங்க துப்புடா. டேய் இவன் துப்புனாலும் துப்பிடுவாங்க. துப்பி தொலைடா. சொல்றா. நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு ஒண்ணும் தெரியாது. எனக்கு அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும். ஏங்க அந்த பொண்ணு அழகென்ன ஸ்டைல் என்ன அத போய் கல்யாணம் கட்டிக்கிறோம்னு சொல்றானே, அதுக்கெல்லாம் ஒரு பொருத்தம் வேணும்ப்பா. டேய் டேய் பொருத்தத்தை பத்தி நீ பேசுறியடா? உன் பேர் என்ன? வெள்ளச்சாமி. கரிச்சட்டி மாதிரி இருந்துட்டு வெள்ளச்சாமிங்கிற பேர் உனக்கு பொருந்துமாடா? இடியட். தம்பி முத்துராசா, அந்த பொண்ணை நீ அடையணும்னா அதுக்காக பல தியாகங்களை செய்யணும். ஆமா காதல் என்ன டேஞ்சர் லைட்? கடுக்கன் இடுக்கன் வருங்கால் நகுக, கடுக்கன் இருந்தால் கெடுக. டேய் முதல்ல இவன் அழைச்சிட்டு போய் குடுமி வெட்டி கொண்டா. ஐயோ குடுமியா? இது ஆய் வந்த குடுமிங்க. ஆய் வந்த குடுமியாவது அம்மியில அரைச்ச குடுமியாவது. ஒண்ணு பொண்ணு வேணா குடுமி வெட்டு, குடுமி வேணா பொண்ணை விட்டுடு. பொண்ணா குடுமியா? பொண்ணு. அப்ப கொண்டு போய் குடுமி வெட்டி கொண்டா. ஐயோ நீ செவ்வாய்க்கிழமை கடை லீவுங்க. அப்ப கூப்பிட போட்டு நீயே வெட்டுறா. வாயா. டாக்டர். எஸ். இதுல என்ன மருந்து எழுதிருக்கீங்க? இங்கிலீஷ் மருந்து எழுதிருக்கேன். அது இல்ல டாக்டர், வர வர உங்க கையெழுத்து புரியறதே இல்ல. வர வர என்ன நீ புரிஞ்சுக்கல. என் கையெழுத்த புரியாம சந்தேகப்பட்டு என்கிட்ட வரணுங்கிறதுக்காக தான் நான் புரியாமலே எழுதிருக்கேன். டாக்டர் நீங்க என்னென்னமோ பேசுறீங்களே, இப்போ வெள்ளச்சாமி வர நேரம். அந்த முல்ல மாதிரி இப்ப வரமாட்டான். அவன் கத்திரியும் கையுமா கடை கடைக்கு அலைஞ்சிட்டு இருப்பான். இப்ப நம்ம ரெண்டு பேரும் மனம் விட்டு பேசுவோம். டாக்டர். ஒரு வக்கீலுக்கும் அவன் கட்சிக்காரனுக்கு எந்த விதமான ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது. ஒரு கொத்தனாருக்கு சித்தாளுக்கு ஒளிவு மறைவே இருக்கக்கூடாது. அதே மாதிரி தான் ஒரு டாக்டருக்கும் நர்ஸுக்கும் ஒளிவு மறைவே இருக்கக்கூடாது. நான் டாக்டர், நீ நர்ஸ். நம்ம ரெண்டு பேரும் எப்படி வேணாலும் பேசலாம். இப்போ ஹியூமன் பாடியை பத்தி உனக்கு விளக்குறேன். பெண்களுக்கு சில இடங்கள்ல தொட்டா பலான உணர்ச்சி வரும்னு சொல்லுவாங்க. உனக்கு தெரியுமா? தெரியாது. நல்ல வேளை இது வரைக்கும் அவன் கை வைக்கிற போல் இருக்கு. ஆல்ரைட் நான் சொல்றேன். இப்ப ஏதாவது தோணுதா? இல்ல. இப்போ இல்ல. இப்போ இல்ல. இப்ப அப்பா ஏன் கடிச்சே? ஆசையா கடிச்ச. வலிக்குதா? ஆசை வந்தா கடிச்சிருவியா? அப்ப ரொம்ப ஆசை வந்தா விழுந்து புடிங்கிருவியா? போமா போய் டிங்கில் எடுத்து வந்து போடுமா. உங்களை லவ் பண்ணி நாங்க கிழிச்சோம். நெக்ஸ்ட். பாத்தீங்களா நம்ம முத்துராசாவை எப்படி மாத்தி கொண்டாந்துருக்கேன்னு? இவனா முத்துராசா? யாரடா ஏமாத்த பாக்குற? அந்த அப்பாவி பையில எங்கேயோ விரட்டி விட்டு பார்பர் ஷாப்ல எவனோ ஒருத்தர் இருக்கா, அவனை கூட்டிட்டு வந்து முத்துராசான்னு சொல்றியா? சத்தியமா நம்ம முத்துராசா தாங்க. நான் நம்பவே மாட்டேன். ஐயோ ஆமா நம்ம எச்சி முத்துராசா தான். சபாஸ். பேண்ட் சட்டு மாடர்ன் ஆக்கிட்டியே. சும்மாவா? மூர் மார்க்கெட்ல 150 ரூபா கொடுத்துல எடுத்தேன். அந்த 150 ரூபா கொஞ்சம் கொடுங்க. மூர் மார்க்கெட் தான் எரிஞ்சு போச்சே. நீ எங்க வாங்குன? சரி அதுக்கு பக்கத்துலன்னு வச்சுக்கோங்க. எவங்கிட்டடா காது குத்துற? சரி அவளை லவ் பண்றதுக்கு உண்டான தகுதி உங்ககிட்ட வந்தாச்சு. ஆனா அவளை எப்படி அப்ரோச் பண்றங்கிறது தான் எனக்கு ஐடியா கிடைக்கல. அண்ணே நான் ஐடியா கொடுக்கட்டுமா? ஐடியா நீ குடுக்குறியா? ஏண்டா சாக்கடையில உளுந்த பெருச்சாளி மாதிரி ஒவ்வொரு முடியும் நட்டுக்கிட்டு நிக்குது. எங்களுக்கு நீங்க ஐடியாவை பாஸ் பண்றீங்களோ? யாரா நீ? கம்பவுண்டர். நான் யாரா? டாக்டர். நீ எனக்கு என்னடா வேணும்? தொழிலாளி. நான் உனக்கு என்னடா வேணும்? முதலாளி. நேபாள்ல 10 years. ஐயோ பொத்திட்டு நில்லு. ஏன் அவர் சொல்லட்டுமே? நீங்க கேளு நான் போறேன். நீ இருடா. உன்னை தனியா கூட்டிட்டு போய் நான் சொல்றேன். Who is that lady's voice? முத்துராசா லேடி பேஷண்ட் வந்திருக்காங்க, நான் கவனிக்கணும். நீ போ. போப்பா. உடம்புக்கு என்னம்மா? உடம்புக்கு ஒண்ணு இல்ல. அப்ப எதுக்குமா இங்க வந்த? நான் வீடு வீடா பிஸ்கெட் வைக்கிறவ. உங்க வீடு தேடி பிஸ்கெட் வைக்க வந்திருக்கேன். இது வீடு இல்லம்மா, ஹாஸ்பிடல். நான் பிஸ்கட் சாப்பிடுற பழக்கமும் கிடையாது. நான் சாப்பிடுவேனே. நீ புண்ணா கூட சாப்பிடுவேன். அதுக்கு நான் பலியாக முடியுமா? ப்ளீஸ் ஒரு பாக்கெட்டாச்சும் வாங்கிக்கங்க. ஏமா ஒரு வயசு பொண்ணு வீடு வீட ஏறி பிஸ்கட் விக்கலாமா? அது ஒரு பெரிய சோக கதை. சொல்லுமா. அண்ணனுக்கு சோக கதைன்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு 16 வயசு இருக்கும்போது. 16 வயசுலங்கிற படம் பாத்தியா? அதான் இல்ல. என் தம்பிக்கு 4 வயசு இருக்கும்போது ஆசையா பிஸ்கெட் கேட்டான். பிஸ்கெட் வாங்கி கொடுக்க காசு இல்லாம
என்னையே வித்து பிஸ்கட் வாங்கி கொடுத்த. தம்பிக்கு பிஸ்கட் வாங்க ஒன்னே வித்தியா? அரங்கேற்றம் படம் பாத்தியாமா? அதுவும் தம்பிக்காக ஒரு தடவை தானே வித்த, போனா போட்டும். அதுதான் இல்ல, மறுநாள் கேக்கு கேட்டான், அதுக்கு அடுத்த நாள் பண்ணு கேட்டான். இப்படி தினமும் என்னையே வித்து ஒரு சின்ன பேக்கரியே வச்சு கொடுத்துருக்கேன். இப்ப பேக்கரிய தம்பி பாக்குறான், பிசினஸ் நீ பாக்குறியாமா? ஐயோ அம்மா தாய் குலமே, உன் சோக கதையை கேட்டு என் மனசே இழகி போச்சு. எவ்வளவுன்னு சொல்லு தர்றேன், அதை எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு போமா. அண்ணே மேல 50 ரூபா போட்டு இந்த பொண்ணையே. முத்துராஸ், ஏன் ராசா சோகமே உருவெடுத்து உட்கார்ந்திருக்க? பின்ன என்ன டாக்டர், மாடர்ன் ஆயிட்டா அவளை சந்திக்க ஏற்பாடு பண்றேன்னு சொன்னீங்க, ஒண்ணுமே பண்ண மாட்டேன்றீங்களே. டேய், நீ முடி வெட்டிட்டு வந்து முழுசா 3/4 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள அவசரப்படுறிய? இந்த டாக்டர் டென்சொங்கப்பாவை பத்தி என்ன நினைச்ச? அபாரமான ஒரு ஐடியாவோட வந்திருக்கேன். என்ன ஐடியா? டேய், இது நான் ஆஞ்சநேயர் கோயிலா? காஸ்ட்லி சோஃபா செட் கீழே இறங்கி உட்கார, கரக்கில போடுறான். இப்பதான் வீடு வீடா ஏறி பிஸ்கட் விக்கிற ஒரு பொண்ணை பார்த்தேன். அந்த பொண்ணை பார்த்த உடனே எனக்கு ஒரு ஐடியா வந்தது. நீ என்ன செய்யற? பிஸ்கட் விக்கிற பொண்ணையே காதலிக்க சொல்றீங்களா? ஜோக்கா, காமெடி பண்ணதான் நான் இருக்கல, ஒத்திட்டு ஐடியாவை கேள்றா. நீ வீடு வீடா ஏறி சோப்பு விக்கிற ரெப்ரசன்ட் மாதிரி அவ வீட்டுக்கு போற, நேருக்கு நேரா அவளை சந்திச்சு சோப்பை பத்தின மகிமையெல்லாம் எடுத்து சொல்றேன். சோப்புக்கு அவ்வளவு மகிமை இருக்கா? தேங்காய் மட்டையில தேய்ச்சு குளிக்கிற உனக்கு சோப்போட சிக்னிபிகன்ஸ் பத்தி என்னடா தெரியும்? குறுக்க பேசினா குறவழியை கடிச்சிருவேன். சொல்றத கேளு. நீ அவகிட்ட போய் இந்த சோப்பு உபயோகப்படுத்துறீங்கன்னா நல்லா நுர வரும், பளபளப்பாவும் இருக்கும், பளபளப்பாவும் இருக்கு, ரொம்ப பாதுகாப்பாவும் இருக்கு. ஒரு முறை உபயோகப்படுத்துறீங்கன்னா மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப உபயோகப்படுத்த உங்களுக்கு தோணும் அப்படின்னு நீ அவகிட்ட சொல்லு. உன் பேச்சு திறமையும் பர்சனாலிட்டியும் பார்த்து அவ ஆடி போய் கன்னத்துல கை வச்சிருவா. சோ நாளைக்கு அவ வீட்டுக்கு போற, அவளை நீ பாக்குற. சார் சார், எஸ், நீங்க யாரு? உங்களை தாங்க. நீங்க யாரு? நான் மன்னாரன் கம்பெனில இருந்து வரேன். வாட் யூ வாண்ட்? நான் மன்னாரன் கம்பெனில இருந்து வரேன். சரி, என்ன விஷயம்? நான் மன்னாரன் கம்பெனில இருந்து வரேங்க. ஏங்க திருப்பி திருப்பி அதையே சொல்லிட்டு இருக்கீங்க? விஷயத்தை சொல்லுங்க. உள்ள உட்காந்து பேசுவோமா? வாங்க. உட்காருங்க. பாத்து. சரி, என்ன விஷயம்? நான் மன்னாரன் கம்பெனில இருந்து வரேங்க. யோ, டயத்தை வேஸ்ட் பண்ணாம விஷயத்தை சொல்லியா? இதை உபயோகப்படுத்தினா நல்ல நுர வரும், வழவழப்பாகவும் பளபளப்பாகவும் இருக்கும், பாதுகாப்பானது. ஒரு முறை உபயோகப்படுத்தினா மறுபடியும் மறுபடியும் மீண்டும் மீண்டும் உபயோகப்படுத்த தோணும். என்ன தோழா, சென்று வந்த காரியத்தை வென்று வந்தாயா? வென்று வரல, வெங்காயமும் வரல. என்னடா பெரியார் லெவலுக்கு போற? வேதனையோட வந்திருக்கேன். மகிமையை எடுத்து சொன்னா கன்னத்துல கை வைப்பான்னு சொன்னீங்க, யார் கன்னத்துலயும் சொல்லாம விட்டீங்களே. நீ என்ன சொல்ற? நீங்க சொன்ன மாதிரியே எல்லாமே சொன்னேன். எல்லாத்தையும் கேட்டு விட்டா ஒரு அரை அரைஞ்சிட்டாளா? அரைகிற அளவுக்கு நீ என்னடா சொன்ன? யாருக்கு தெரியும்? இதையா காட்டுன? ஆமா. உன்னை அடிச்சு கொல்லாம அரையோட விட்டாள. இது என்ன டாக்டர்? இது என்னன்னு தெரியாம நீ எல்லாம் காதலிக்க கிளம்பிட்ட. நம்ம நாட்டினுடைய எதிர்காலமே இதுல தாண்டா அடங்கி இருக்கு. ஆல்ரைட், இப்போ உனக்கு இது தேவையில்லாத பிரச்சனை. அந்த பொண்ணு ரொம்ப திமிரு பிடிச்ச பொண்ணா இருப்பா போல் இருக்கே. நீ ஒண்ணு கவலைப்படாத, இந்த காரியத்தில் நானே தலையிட்டு முடிச்சு வைக்கிறேன். இப்ப நீ போலாம். டேய், வச்சிட்டு போடா, யாருக்காவது தேவைப்படும். போடா. பொம்பளைங்க பின்னாடி நாய் மாதிரி சுற்ற ஆம்பளைங்களுக்கு இதுதான் கதி. ஜோக்கர், பிரவுனிக்கு தினமும் இது மாதிரி தான் சாப்பாடு கொடுக்கணும். ஓகே? ஓகே மேடம். டாக், வாட் இஸ் த டாக்? டாக்டர்ங்கற சுருக்கி கூப்பிட்டேன். சுருக்கி கூப்பிட வேண்டாம், சுருங்கம் கூப்பிட வேண்டாம், ஒழுங்கா கூப்பிடா. நீங்க சொன்னது மாதிரி தள்ளிட்டு வந்திருக்கேன். அந்த பொண்ணையவா? இல்ல, அவங்க வீட்டு குறுக்காவ. கூர்க்கா வச்சு நான் என்ன ஊர்க்கா போடவா? அண்ணே, உங்களுக்கு எபிலிட்டி நேக்கு டெக்னிக் இருக்கு தெரியலண்ணே. அவனை வச்சு எப்படி கறக்கறேன் பாருங்க. கறக்கிறதுக்கு நீ என்ன பால்காரனாடா? அதே மாதிரி தான். டேய் ஜோக்கர். எஸ் சார். இவன் முகத்திலேயே நான் முடிக்க மாட்டேன். ஏன்? கார்பரேஷன்ல குப்பாடுறவன் எல்லாம் கூட்டி வந்து குறுக்கான்னு சொல்றியா? இவனை பார்த்தாலே திருடருக்கு ஆசை வரும்டா. டேய், யாரா நீ? கம்பவுண்டர். ஒன்ன கேக்கல, நீ யாரா? உண்மையிலேயே நான் கூர்க்கா தாங்க. திருடங்க வந்தா என்ன பண்ணுவ? நல்லா இப்படி சத்தம் போட்டு கூட்டத்தை கூட்டுவேன். கூட்டி பிரச்சாரம் பண்ணுவியா? அண்ணே, அவன் திறமையை பத்தி புரியாம பேசிக்கிட்டு இருக்கேன். ஏப்பா டாக்டர், முக்கல இருக்க கிரவுண்ட்ல 30 மாடி உள்ள 300 பெட் உள்ள ஆஸ்பத்திரி ஒண்ணு திறக்க போறாரு. அதுக்கு நீ தான் குறுக்கா. அப்படியா?
இப்ப கேளுங்க விஷயத்தை கக்குவான். இந்த அண்டவாயை மூடுறா. டாக்டர் அவளை பத்தி விசாரிக்கிறீங்களா? இருடா, அதுக்கு முன்னால எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். டேய், மூக்குக்கும் வாய்க்கு நடுவுல 1/2 இன்ச்சில கருப்பா ஒண்ணு வச்சிருக்கிறியே, அது என்ன அழுக்கா? மீசை. அப்ப இதுக்கு பேர் என்னடா? டாக்டர் மீசதா? விஷயத்தை கேளுங்க. டேய், இப்ப நீ வேலை செய்யற வீட்டுல யார் யார் இருக்காங்க? நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இப்போ குளுகுளுன்னு ஒரு பொண்ணு, குடுகுடுன்னு ஒரு கிழவி, லொல்லொல்லுன்னு ஒரு நாய். வள்ளு வள்ளு குறைக்க நீயா? டேய், அந்த குளுகுளுப்பான பொண்ணோட நடவடிக்கைகளை சொல்லு. எதுக்கு? டேய், நம்ம கட்டணத்துக்கு வேற ஆளை பாரு. சொல்றேன். காலகாத்தால எந்திரிச்சு ஜாக்கிங் போவாங்க. முத்துராசா, நாளை காலையில அந்த பொண்ணோட நீயும் ஜாக்கிங் போற. ஏன் என் பின்னாடியே வர? சரி முன்னாடியே வரேன். ஐ லவ் யூ. I hate you. காலம்பரம் 9 மணிக்கு அம்மன் கோயிலுக்கு போவாங்க. தாமா கூடிய சீக்கிரம் மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும். இவ மட்டும் மனசு வச்சானா இப்பவே கிடைக்கும். என்ன? சாயங்காலம் 4 மணிக்கு நாயோட பார்க்குக்கு போவாங்க. 4 மணிக்கு நீயும் பார்க்குக்கு போ. இந்த தடவை மசீலேன்னு சொன்னா தூக்கு போட்டு தொங்குவேன்னு சொல்லு. ஏய், ரவுனி, சொன்னா கேளு, அப்புறம் நான் அடிச்சிருவேன். நில்லு. ஐயோ, எங்கடா போற? ரவுனி, நில்லு. மாலா ஐ லவ் யூ. நீ என்ன காதலிக்கிறேன்னு சொல்லல, நான் தூக்கு போட்டுட்டு தொங்குவேன். ஐயோ, அப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்க. அப்ப முதல்ல என்ன காதலிக்கிறேன்னு சொல்லு. முதல்ல நீங்க அந்த கயிறை என்கிட்ட கொடுங்க. நீ காதலிக்கிறேன்னு சொல்லு, அப்புறமா கயிறு எடுத்து தரேன். முதல்ல நீங்க அதை கொடுங்க, அப்புறமா நான் காதலிக்கிறேன்னு சொல்றேன். இந்தா. உன்ன மாதிரி ஆளெல்லாம் தூக்கு போட்டு சாகக்கூடாது. நாய் கடிச்சுதான் சாகணும். ரவுனி, go and catch him. ஐயோ பைரவ. இந்த பாருப்பா, நான் நேபாள்ல படிச்சது டாக்டருக்கு தான். உனக்கு லவ் பண்றது எப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு இல்ல. கைவசம் வச்சிருந்த அத்தனை ஐடியாக்களை உபயோகப்படுத்தியாச்சு. ஒண்ணு ஒர்க் அவுட் ஆகல, நீ உதப்பட்டு தான் வர்ற. பேசாம அந்த பொண்ணை மறந்துரு. டாக்டர் முயற்சி திருவினையாக்கும்னு ஔவையாரே சொல்லிருக்காங்க. அது ஔவையார் சொல்லல, ஏவிஎம் செட்டியார் சொன்னது. டாக்டர் கடைசியா ஒரு ஐடியா சொல்றீங்களா? ஐடியா என்ன? உனக்கு ஏதாவது வந்துச்சான்னு கேட்டேன். உனக்கு அடிக்கடி எச்சதாண்டா வருது. சரி, நான் ஒரு டாக்டர்ங்கிற முறையில மனோதத்துவ வழியில போறேன். அதே வழியில நீயும் வா. உலகத்துல முத்தத்துக்கு மயங்காத எந்த பொண்ணுமே கிடையாது. அதனால நீ என்ன பண்ற? நேரா அவ வீட்டுக்கு போற. அவ எந்த சூழ்நிலையில எப்படி இருந்தாலும் சரி, கப்புன்னு கட்டி புடிச்சு கபால முத்தம் கொடுத்துரு. டேய், எனக்கு இல்லடா, அவளுக்கு. விட்டா கால் தனியா கடிச்சிருவான் போட்டிருக்க.